ஹலோ வியூவர்ஸ், உடம்புக்கு ரொம்ப சத்து தரக்கூடிய முருங்கலை ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு, தக்காளி பழத்தை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ரசப்பொடிக்கு கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாய், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் நல்லா வதக்கி ஆறுனதுக்கு அப்புறமா பொடி பண்ணிக்கோங்க. இந்த ரசத்தை சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாரத்தில் 2-3 வாட்டி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன், அயன் ரிச்னு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ முருங்கையிலே பிளான்ச் பண்ணிக்கலாம். கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு தேவையான உப்பு, புளி ஆட் பண்ணி இந்த ரசப்பொடியும் உள்ளே போட்டுருங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இன்னொரு கொதி வந்தோடனே கடைசியில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா ரசம் ரெடி.